ஏ, பி மற்றும் சி என்ற பொருட்களின் விலை ஓர் அலகிற்கு முறையே ரூபாய் எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகும். பி என்பவர் பியில் 4 அலகுகள் வாங்கி ஏயில் 2 அலகையும் சியில் 5 அலகையும் விற்கிறார். Q என்பவர் சியில் 2 அலகுகள் வாங்கி ஏயில் 3 அலகுகள் மற்றும் பியில் 1 அலகையும் விற்கிறார். R என்பவர் ஏயில் 1 அலகை வாங்கி பியில் 3 அலகையும் சி அலகில் 1 அலகையும் விற்கிறார். இவ்வணிகத்தில் பி, Q மற்றும் R முறையே 15,000, 1000 மற்றும் 4,000 வருமானம் ஈட்டுகின்றனர் எனில் AB மற்றும் சி பொருட்களின் ஓரலகு விலை எவ்வளவு என்பதை காண்க. நேர்மாறு அணி காணல் முறையில் இக்கணக்கை தீர்க்க. ஸோ இன்டைரக்டா 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை தான் எழுத போறோம். ஓகே, ஸோ இங்க என்னது வருமானம் கொடுத்துருக்காங்க. பியினுடைய வருமானம் எவ்வளவு கிடைச்சிருக்குது அப்படின்னா 15,000 கிடைச்சிருக்குது. ஓகே, அது எப்படி கிடைச்சது அப்படின்னா பில 4 பொருட்கள் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கு ஏல இருந்து 2 விற்கிறாரு. ஸோ 2 பொருட்களை விற்கிறதுனால அதுக்கு அது வருமானமா கிடைக்கும். ஸோ 2x, இங்க 4 வாங்கினதுனால அது செலவாயிரும். ஸோ -4y. ஏன் அப்படின்னா இங்க பி என்ற பொருளுடைய விலை y, ஏ என்ற பொருளுடைய விலை x, சி என்ற பொருளுடைய விலை z நமக்கு முதலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2x - 4y பிளஸ் 5z. ஓகே, அதே போல Q என்ற நபருடைய வருமானம் என்னது 1000 ரூபாய். அது எப்படி கிடைச்சிருக்குது? Q என்பவர் சியில் 2 பொருட்கள் வாங்கி ஏல 3 சேல் பண்ணிருக்காரு, பில 1 சேல் பண்ணிருக்காரு. ஸோ ஏல என்னது 3 சேல் பண்ணிருக்கிறாரு, அப்புறம் பில 1 சேல் பண்ணிருக்கிறாரு. இங்க என்னது சில 2 வாங்கியிருக்காரு. ஸோ -2c, சரி 2z. அதுக்கப்புறம் R என்ற நபருடைய வருமானம் எவ்வளவு 4000. அது அவருக்கு எப்படி கிடைச்சது? ஏல 1 வாங்கியிருக்கிறாரு. ஸோ -x, பில 3 சேல் பண்ணிருக்காரு, சில 1 சேல் பண்ணிருக்காரு. ஸோ 3y பிளஸ் z. ஸோ இப்போ நாம இதை ஒரு அணிகளுடைய சமன்பாடா மாத்த போறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா let a is equal to இந்த மாறிலிகள், அதாவது இந்த கெழுக்கள்லாம் எடுக்கலாம். ஸோ 2 -1 5. ஓகே, அதுக்கப்புறம் 3 1 -2 -1 3 1. ஸோ இதை a அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் x is equal to x, y, z. அப்புறம் b அப்படிங்கிறது என்னன்னா இந்த வருமானம் எடுத்துக்கலாம். ஸோ 15,000, அதுக்கப்புறம் 1000, அதுக்கப்புறம் 4,000. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 1 implies ax is equal to b. ஓகே, ஸோ இதனுடைய சொல்யூஷன் என்னது? x is equal to a inverse. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அதில் இன்வர்ஸை எழுதுறேன் நான், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இன்வர்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு ஏ எழுதியிருக்கிறேன். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலானது 1/determinant of a adjoint of a. ஸோ ஃபஸ்ட்டு determinant of a கண்டுபிடிச்சிருக்கிறேன். இந்த வரிசை யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு 68 கிடைச்சிருக்குது. ஸோ 68 ஒரு பூஜ்ஜியமற்ற நம்பர் அப்படிங்கிற காரணத்தினால ஏ இன்வர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் எழுதியாச்சு. அடுத்து adjoint of a ஃபார்முலா எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் adjoint of a கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்போ determinant of a யும் adjoint of a யும் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஏ இன்வர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய ஏ இன்வர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்னது ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்.
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. ஓகே, ஸோ இப்போ வந்து ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது என்னது? 1/68 7 19 3 -1 7 19 10 -2 14 ஓகே பெருக்கல் 15000 1000 4000. ஓகே, ஸோ இப்போ வந்து 1/68 அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இந்த 7 வந்து 15000 பெருக்கும் போது நமக்கு 1,05,000 கிடைக்கும். ஸோ 1,05,000 அப்புறம் பிளஸ் 19,000 பெருக்கும்போது 19,000 கிடைக்கும். ஓகே, பிளஸ் 3 4,000 பெருக்கும்போது 12,000 கிடைக்கும். ஓகே, ஸோ மைனஸ் 1ஆல் 15,000 பெருக்கும்போது மைனஸ் 15,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் 7 பெருக்கல் 1000 வந்து பிளஸ் 7,000. 19 பெருக்கல் 4000 அப்படிங்கிறது நமக்கு என்னது? 76,000. ஓகே, அப்புறம் இந்த நிறைய இந்த நிறால் பெருக்கும்போது 10 15,000 பெருக்கும்போது 1,50,000. அதுக்கப்புறம் மைனஸ் 2 1000 பெருக்கும்போது மைனஸ் 2000. அதுக்கப்புறம் 14 4ஆல் பெருக்கும்போது பிளஸ் 56,000. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/68. ஓகே, இப்போ வந்து இதை வந்து கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1,36,000. இதை கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 68,000. இதை கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2,04,000. ஓகே, இப்போ வந்து எக்ஸ் என்னன்னு எழுதலாம். இது எக்ஸ்ங்கிறது என்னது? நமக்கு XYZ. ஸோ XYZ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 136 68ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். ஸோ எக்ஸுங்கிறது 2000. ஒய் அப்படிங்கிறது என்னது? 68,000/68. ஸோ ஒய்ங்கிறது 1000. அதுக்கப்புறம் Z அப்படிங்கிறது என்னது? 204 68ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3 கிடைக்கும். ஸோ Z இஸ் ஈக்குவல் டு நமக்கு 3000. ஸோ ஏ என்ற பொருளின் ஓர் அலகு விலை 2000, பி என்ற பொருளுக்கு 1000, சி என்ற பொருளுக்கு 3000. ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இது எல்லாமே ரூபாய் அப்படிங்கிறதுனால அதை விட்டோம்.